ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் லவ் பிஏ சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி ஊருக்கு போய் அம்மா வீட்டிலே கூட்டிகிட்டு வந்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்காத விஷயம்லாம் காட்ட போகிறேன். ஸோ எங்கள் கிராமத்தில் நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவார்டு வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மளிகை கடை வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து மெடல்லாம் போட்டு அவர் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நைட்டே வந்து ஒரு 11:30க்கு மளிகை கடைக்கு போனேன். அங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். திரும்ப வந்து 12 o'clockலாம் நான் பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டேன். பஸ் ஏறிட்டு நான் நைட்டாகவே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு என்னால் விளாக் எடுக்க முடியல. ஸோ அதனால் காலையில் வந்து நான் அம்மா வீட்டில் விளாக் எடுத்தேன். காலையில் இப்போ பாருங்கள் நைட்டியோட தான் இருக்குது. சரி, சுடிதாரும் போட முடியல, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் நைட்டியோட போடாதீங்கன்றீங்க. சில சூழ்நிலை பெண்களுக்கு அப்படி அமைஞ்சிருது, என்ன பண்ணுறது. அப்புறம் அம்மா வந்து கோவிலுக்கு போகலான்னாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான், பூச்செடி நிறையா இருக்கும். அந்த பூவெல்லாம் பறித்து அப்படியே மாலை கட்டிடலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த கயிறு தெரிகிற இடத்த பின் சைடில் வாடகை வீடு இருக்குது. அங்கே இருந்துட்டு தான் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டை வந்து கட்டினாங்க. இப்போ காட்டுற பாருங்கள், இந்த வீடு தான் இப்போ கட்டியிருக்காங்க. இன்னும் ஒர்க் வந்து நிறையா இருக்குது, முடியலை. ஸோ அதை வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா வந்து செடியில் பூவெல்லாம் பறிக்க ஆரம்பித்தாங்க. நானுமே வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வந்து பறித்தேன். என் பொண்ணுக்கு வந்து நான் இருக்கிற இடத்துல விட அம்மா வீட்டுக்கு போனதான் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இயற்கை இருந்தாலும் நான் வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்கேன். நான் அக்கம் பக்கம் வீடு இல்லாதால அங்கன்னா சுற்றி சொந்தக்காரங்க தான். ஸோ அதனால ஜாலியாக இருக்கும். அப்படியே அம்மா வாமா பூவை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் பறிச்சாங்க. பூங்காவனத்தம்மன் கோவில் இருக்குது, அதை காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்ன ஸ்பெஷல்ன்றது ஒரு சீக்ரெட், சரிங்களா. கோவிலில் ஒவ்வொரு கோவிலும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ முன்னாடி வந்து வரண்டா வந்து கட்டியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து கார் மேலே ஏறுற மாதிரி அழகாக படிக்கட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் திண்ணேன். இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா மாடிக்கு படிக்கட்டு வச்சுருக்காங்க போல். மொத்தம் ஒரு 3 பாத்ரூம் கட்டி வச்சுருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஜனத்தொகை வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்தால் தங்கினா ரொம்ப பேர் இருக்காங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா 300-400 பேர் வந்துடுவாங்க. அதனால அப்பா எப்பயுமே வீடு பெருசாக தான் கட்டுவார். இந்த சைஸே பார்த்தீங்கன்னா சின்னது தான். ஏசிலாம் போட்டுட்டு அழகாக இது வந்து ஒரு பெட்ரூம் கட்டி வச்சுருக்காரு. ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மோஸ்ட்லி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிட்டி சைடில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து ஊர் சைடில் மேலே இப்போ காமிச்ச பார்த்தீங்களா ஃபேனில் அழகாக பூவா அது வந்து செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்தீங்கன்னா இது உள்ளதா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாகவே ஸ்லாப்பு, அதுக்கப்புறம் சாமி ரூமு எல்லாமே ஸ்லாப் ஃபுல்லாக வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. நான் இன்னும் ஓப்பன் பண்ணிலாம் காட்டலை. ஃபங்க்ஷன் நான் வைப்பார்ல அப்பா, புதுமணி புது விழா, அதுக்கப்புறமா நான் வந்து அழகாக உங்களுக்கு டீட்டெயிலாக சூப்பராக காட்டுறேன். அப்பா கட்டின வீடை இதை விட சூப்பரான வீடு தான் எங்கள் அண்ணா கட்டி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே பெருசாக இருக்கும். 2 வீடு வாடகையும் கூட. அங்கே தங்க பிடிக்காம தான் கொஞ்சம் மன கஷ்டத்தால் வெளியே வந்து இப்போ இங்கே வீடு கட்டியிருக்காரு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா என்னென்னா பாத்ரூம் 2 பாத்ரூம் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஏதாவது திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே கொஞ்சம் ஸ்லாப்லாம் வச்சு டைல்ஸில் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த சினிமாலாம் காட்டுற வீடு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நான் அந்த வீட்டில் பிறந்திருந்தாலோ நான் வாழ வந்த இடத்துல நான் ரொம்பவே கஷ்டப்படுறதால இதெல்லாம் எனக்கு புதுசாக தான் தெரியுதே சொல்லப்போனால். ஏன்னா நான் வந்து வளரும்போது இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் அண்ணன் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வீடு ரொம்ப பங்களா மாதிரி பெருசாக இருக்கும். அந்த வீட்லேயுமே நான் 1 வருஷம் தான் இருந்தேன். கரெக்டாக 1 வருஷம் தான் இருந்தேன். எல்லா வசதியோடு வாழ்ந்தது. அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 17 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் ஒரே ஒரு ரூமில் தான் எங்கள் அப்பா வாழ்ந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய வீடு கட்டின எங்கள் அப்பா எப்படிலாம் வாழ்ந்தாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழுக வந்துடும். இப்போ இந்த சாக்கடை தண்ணிலாம் போகும் பார்த்தீங்களா, ஒரு பைப்பு பெருசாக ரவுண்டா, அந்த மாதிரி பைப்லலாம் எங்கள் அப்பா தூங்கி மீன் விற்று கோலமாவை விற்று அப்படிலாம் எங்கள் அப்பா அவரோட திறமையை ஒன்றா வளர்த்து கடைசியில் இன்றைக்கி ஒரு லேண்டு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே அவர் பட்ட கஷ்டம்தான். சாப்பாடு இல்லாமல் இந்த புண்ணாக்குலாம் இருக்கும் தெரியுங்களா. புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலைலாம் வந்து எள்ளுலாம் வந்து எண்ணெய் எடுக்கும்போது புண்ணாக்கு பிரிஞ்சு வரும். அதெல்லாம் தான் வந்து சாப்பாடாகவே சாப்பிடுவார் அவர். அதெல்லாம் சொல்லுவார், என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவார். அதெல்லாம் மனசில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப வெறியாக படித்து நல்லா படித்தேன். ஏதோ என் சூழ்நிலையால் என் லைஃப் வந்து நடுவில் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. நானாக விடமாட்டேன், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி முன்னுக்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டை பார்த்தாச்சிங்களா ஆல்மோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வீடை சுற்றி அழகான மரங்கள் மலைகள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் கோவிலுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. அம்மா வீடு பக்கத்துலேயே தான் இந்த கோவில். புத்து
கோவில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கினா நிச்சயம் குழந்தை பிறக்குமா. அங்கே இருக்கக்கூடிய புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் பால், முட்டை, இதில் உங்களால் என்ன முடியுதோ அதை ஆனால் 2 தான் எடுத்துகிட்டு வந்து செய்யணும்னு சொன்னாங்க. ஒத்தப்படையில் செய்யக்கூடாது. ஒன்று குங்குமம், மஞ்சள் அப்படி கொட்டணும் நம்ம புத்து மேலே. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பால், முட்டை அந்த மாதிரி 2த்தையும் ஒன்றா வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்தில் அங்கங்கே வந்து சணலில் வந்து உருண்டையாக கட்டி வச்சுருந்தாங்களா, அதை பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஆடு மாடோட நஞ்சு கொடி மண்ணில் பொதிச்சா மண் வந்து அந்த விஷம் ஃபுல்லாக போயிடும் சொல்லிட்டு ஆலமரத்தில் கட்டுவாங்க. ஆலமரத்தில் அந்த விஷம் மொத்தத்தையும் வந்து முறிஞ்சு எடுத்துரும். ஸோ அதனால் விவசாயம் பண்ணுறவங்க தன்னுடைய மண்ணை காக்கணுன்றதுக்காக ஆலமரத்தில் கட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு தம்பியுமே ஜாலியாக சாமி கும்பிட்டாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம்னா இன்னொரு கிராமத்துக்கு போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான ட்ராவல் தெரியுங்களா, 5 நாளாக தொடர்ந்து நான் ட்ராவலில் தான் இருக்கேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஐஸ் ஆண்டி. நான் இங்கே நின்றுட்டுருக்காது, நான் தான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிக்சரு, சிப்ஸு இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கும். இப்போ சென்னை சைடில் உருளைக்கிழங்கு சிப்ஸு 1/4 கிலோவே பார்த்தீங்கன்னா 35 ரூபா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அரை கிலோ 30 ரூபா தான் எங்கள் ஊரில். ஸோ அந்த மாதிரி எல்லா பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அப்புறம் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு மலை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையை நல்லா உத்து பார்த்துட்டே வரங்க. நிறைய பேர் சின்ன திருப்பதியில் நீங்கள் மொட்டை அடிச்சு காது குத்துனீங்கன்னு சொல்லி கேட்டிங்க. அந்த ஊரோட பின்பகுதி மலைப்பக்கமாக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த சைடுக்காக போகும்போது பெருமாள் வந்து அப்படியே படுத்து உறங்கிட்டு இருக்கு. அந்த உருவம் அப்படியே தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. முகம், கண், மூக்கு எல்லாமே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மலை மொத்தமும் சேர்ந்து பெருமாளோட உருவம் அப்படியே தெரிஞ்சிச்சு. செம்ம ஆச்சரியப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வந்திருக்கீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே நாங்கள் போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முத்துமாரி அம்மன் கோவிலில் எங்களுடைய சின்னத்தை, எங்கள் மாமியாரோடைய தங்கச்சி, அதாவது எங்கள் அப்பாவோடையும் தங்கச்சி, அவங்க தான் சுந்தரி அத்தை, அவங்களோட ஊருக்கு தான் போயிருக்கும். தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு அவங்க வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பு சட்டியில் வந்து 1 கிலோ வந்து கற்பூரம் போடுறதாகவும் நெய் வந்து கொடுக்குறதாகவும் வேண்டியிருந்தாங்க. அதை போய் நிறைவேற்றிட்டு திரும்பவும் அங்கேருந்து செஞ்சிக்கு வந்து சென்னைக்கு வந்தேன். எவ்வளோ ட்ராவல் தெரியுங்களா. ஃபஸ்ட்டு நான் சென்னையிலேருந்து வேலூருக்கு போனேன், திரும்ப வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். திரும்பவும் சென்னையிலேருந்து செஞ்சிக்கு போனேன். செஞ்சிலேருந்து கண்டமநல்லூரில் தான் இப்போ வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாமி திருவிழா நடக்குது. ஸோ எல்லாருமே தீச்சட்டி எடுத்து ரொம்ப பக்தி பரவசமாக வந்து சாமியை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் கிராமங்களில் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நான் இருக்கிற இடத்துல எந்த திருவிழாவும் நடக்கவே மாட்டுது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்த இடத்துல எல்லா திருவிழாவும் நடக்கும். ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு என் கண்ணை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ கூட சரியாக எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூடுவாஞ்சேரி வந்தாச்சு. வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா வந்து நிறைய ஸ்நாக்ஸு, வீட்டுக்கு சமைக்கிற பொருள் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பேக் நிறையா. எனக்கும் அக்காவுக்கும் 2 பேரும் பிரித்து எடுத்துக்கணும். ஸோ அம்மா வீடுனாலே இது ஒன்று பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.